மா ஐயோ அம்மா என்னாச்சு? எப்படி இருக்கு ஜேடி? கைலான் சில படங்கள்லாம் பாத்தீங்கன்னா வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது. அந்த மாதிரி ஒரு படம் தான் பாத்தீங்கன்னா இந்த கைலான். இந்த படம் பாத்தீங்கன்னா கம்பல்சரி பார்த்தாகணுங்க. ஏன்னா படம் வந்து ஒரு கிரைம் படம். அதுலயும் வந்து முக்கியமா வந்து இந்த படம் எதுக்காக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஸ்டோரி நார்மல் ஸ்டோரி தான். நார்மலா வந்து இந்த பழி வாங்குறது ஒரு நல்ல விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்காக வந்து அவரை கொலை பண்றாங்க. அது வந்து திருப்பி வந்து பழி வாங்குறாங்க. இதான் கதை. ஆனா இதுல முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, படத்துல வந்து வில்லன் ஸ்கிரீன் பிளே தான் இருக்கிறதுலே சரியான மேட்டர். அதாவது அங்க இதுல வந்து கொலை பண்றது யாரு, கொலை பண்றது யாரு அப்படின்னு சொல்லி அதை தேடுறாங்க. அப்படி பார்க்கும்போது கடைசியா வந்து நிக்கும்போது அந்த கொலைகாரன் யாருன்னு அப்படி வந்து கண்டுபிடிச்ச கதை. கிளைமேக்ஸ் பாத்தீங்கன்னா எதிர்பார்க்கவே முடியாதுங்க. நீங்க என்னதான் வந்து இவருதான் வில்ல இப்படிதான் சொல்லிட்டு நீங்க யோசிச்சு பார்த்திருந்தாலும் வாய்ப்பே இல்லை, கண்டுபிடிக்க முடியாது. அதுவும் கிளைமேக்ஸ்ல வில்லன் எதிரில் இருந்தா கூட வந்து அவரை அரெஸ்ட் பண்ண முடியாது, எந்த கேஸும் போட முடியாது, ஒண்ணுமே இல்லை. எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டுங்க அது. ஸோ கண்டிப்பா இந்த படம் பார்க்கணும். இந்த படம் பார்த்தவங்க கண்டிப்பா சொல்றேன், இப்படிப்பட்ட ஒரு ட்விஸ்ட்டை வந்து நீங்க எதிர்பார்க்க வாய்ப்பே இல்லை. அதுவும் பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடாது, ஏன்னா அதை சொன்னா படம் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிடும். ஸோ சொல்ல மாட்டேன். நான் படத்தை பார்த்துட்டு உங்க கமெண்ட்டா பண்ணுங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த படம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா இந்த படத்துக்கு உங்க ரேட்டை கமெண்ட் பண்ணுங்க. நீங்க படம் பார்த்துட்டேன் இல்லை நீங்க பார்த்து முடிச்சுட்டு அப்படின்னா அதுக்கான ரேட்டிங்கும் கமெண்ட் பண்ணுறீங்க. அடுத்த ஒரு படத்தோட மீட் பண்ணல.